வெல்கம் டு பேச்சுலர்ஸ் கிச்சன். இன்றைக்கி சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். கல்யாண வீடுகளில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பிரெட் அல்வா தாங்க செய்ய போகிறோம். வீட்டு தேவைக்காக பிரெட் வாங்கும் போது ஒரு 2 நாளில் மீந்துடும். ஸோ மீந்து போன ப்ரெட்டை நம்ம இந்த மாதிரி அல்வாவாக செஞ்சோன்னாக்கா ப்ரெட்டை பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ப்ரெட்டு பீஸு 3 எடுத்து வச்சுருக்கேன். ஓரங்கள் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை 1/2 கப், பால் 1 கப், ஏலக்காய் 1, திராட்சை சிறிது, பாதாம் 3லிருந்து 4, அதை நல்லா குட்டி குட்டியாக ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை வச்சுக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திராட்சையை சேர்த்துக்கிறேன். திராட்சை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். மீதம் இருக்கக்கூடிய நெய்லி 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு பிரெட்டு துண்டுங்களை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயோடவும் நெய்யோடவும் நல்லா ஒன்று போல் கலந்து பிரெட் நமக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆகி வரணுங்க. கரிஞ்சிடக்கூடாது. மிதமான தீயில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷங்க நல்லா வதங்கிடும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல பொன்னிறமாயிது வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 1/4 கப் சர்க்கரையை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் தாங்க நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். இதை நார்மலாகவே சர்க்கரை பாகு எடுத்து அதுக்கப்புறமா நம்ம பிரெட்டு துண்டுங்களை சேர்த்து செய்வோம். அதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சட்டுன்னு செஞ்சிடலாம். முதல்ல சர்க்கரை சேர்க்கும் போது அளவு கொஞ்சம் கம்மியாக சேருங்க. ஏன்னா நமக்கு அது ரெண்டுமே ஒன்று போல் கலந்து வரணும். ப்ரெட்டும் சர்க்கரையும் பார்த்திங்கன்னா சர்க்கரை லேசாக மெல்ட் ஆகி அதோடு வரும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம சேர்த்த பால் சர்க்கரைலாம் கலந்து நல்லா ஓரளவுக்கு திரண்டு ஒன்று போல் வருது பாருங்கள். இந்த நேரத்தில் மீதம் இருக்கக்கூடிய சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். ஒரு ஏலக்காயை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மறுபடியும் நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற நெய்யே நமக்கு சரியாக இருக்கும். இப்போ நல்லா திரண்டு வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட பிரெட் அல்வா தயாராகிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய திராட்சையும் நான் பாதாமை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்டான பிரெட் அல்வா தயாராகிருச்சுங்க. இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.